பொதுவாக விளையாட்டு வீரர்களுக்கு வரக்கூடிய ஒரு வலி அப்படின்னு பார்க்கும் பொழுது முதுகு வலி ஏற்படும், கழுத்து வலி ஏற்படும். அதில் நடுமுதுகு, அடிமுதுகு, கழுத்து வலி இந்த மூன்றுலேயும் வலிகள் ஏற்படும். இது விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படுகின்றது, சாதாரண மனிதர்களுக்கு ஏற்படுகின்றது. இதிலிருந்து முழுமையான ஒரு விடுதலை பெறுவதற்கு முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய ஒரு யோக பயிற்சியாக தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நேயர்களே, ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் ஒரு வலி இல்லாமல் வாழணும், உடலில் எந்த ஒரு வலி இல்லாமல் வாழணும். குறிப்பாக கழுத்து முதுகு, நடுமுதுகு, அடிமுதுகு வலி வரக்கூடாது. அடிமுதுகு வலி வந்துச்சுன்னா சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டுக்குன்னு அர்த்தம். நடுமுதுகு வலி வந்துச்சுன்னா சிறுகுடல் பெருங்குடலில் ஜீரண சக்தி நன்றாக இயங்கலைன்னு அர்த்தம். கழுத்து முதுகுவலி வந்துச்சுன்னா இதயம் நுரையீரலுக்கு சக்தி ஓட்டம் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மூன்றையுமே சரி செய்யக்கூடிய, அதே மாதிரி மூன்று உள்ளுறுப்புகளுக்கும் நல்ல சக்தியை கொடுக்கக்கூடிய, முதுகுத்தண்டை ஸ்பீடாக வளைத்து செய்யக்கூடிய ஒரு ஆசன பயிற்சியாக தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இது முதுகுத்தண்டோட பயிற்சி அப்படின்னு யோக சாஸ்திரத்தில் கூறப்படுகின்றது. இந்த பயிற்சியை நீங்கள் கரெக்டாக காலையில் மாலையில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது செய்வதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய நேரம் 30லிருந்து 60 செகண்ட், ஒரு நிமிஷம்தான். ஒரு நிமிடத்திலேயே நம்ம இவ்வளவு அற்புதமான ஆற்றலை பெற முடியும். சுறுசுறுப்பு, உற்சாகம், இளமையை கொடுக்கக்கூடியது. அதேபோல் நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருக்கும். சிறுநீரக பைக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். எப்பொழுதுமே நாம் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம். இப்போ காலையில் எழுந்த உடனே பாருங்கள், உடல் சோர்வாக இருக்கும், மன சோர்வாக இருக்கும். அப்போ காலையில் எழுந்த உடனே காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு இந்த பயிற்சியை மட்டும் அழகாக ஒரு 2 நிமிடம் இல்லை 1 நிமிடத்தில் பயிற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் பயிற்சி பண்ணி பார்த்தா தான் அதனுடைய பலனை அனுபவிக்க முடியும். உடனே சுறுசுறுப்பு கிடைக்கும், நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும், ஜீரண மண்டலங்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அப்போ நீங்கள் பயிற்சி பண்ணி உணர்ந்துட்டீங்கன்னா நிச்சயமாக தொடர்ந்து பயில்வீர்கள். இந்த பயிற்சியும் பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம், 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். முதுகுத்தண்டோட அறுவை சிகிச்சை செய்தவர்கள், ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த பயிற்சிக்கு முயற்சிக்க வேண்டாம். மாணவ செல்வங்கள், இளைஞர்கள், குறிப்பாக ஸ்போர்ட்ஸ்மேன் இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தண்டுவட வலி இல்லாமலேயே நீங்கள் சிறப்பாக உங்களது வெற்றியை நோக்கி நீங்கள் அழகாக செல்ல முடியும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதுகு தண்டுவட யோகா ஸ்பீடாக எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க, பொறுமையாக அந்த மாதிரி படுத்துக்கோங்க. உட்காந்துட்டு 2 காலையும் கால் பெருவரல இந்த மாதிரி காலை அப்படி பிடிச்சிக்கோங்க. ஸ்பீடாக பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் நீட்டிக்கோங்க. ஒரு 5 செகண்ட் இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 to 10 செகண்ட் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. கைகளை சேர்த்துக்கோங்க, நார்மலாக உட்காந்துக்கோங்க. நேயர்களே, இப்போ இந்த முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு பயிற்சியை பார்த்தோம். இது எல்லோருக்கும் உகந்த ஒரு பயிற்சி. குறிப்பாக பள்ளி பருவத்திலேயே பள்ளி மாணவ மாணவிகள் இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவர்களுக்கு வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு வலி அந்த மாதிரி வராமல் வாழ செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நிலை கிடைக்கும். இளமை, சுறுசுறுப்பு, உற்சாகம் அப்படிங்கிறது மனிதனுடைய முதுகுத்தண்டை சார்ந்தது. முதுகுத்தண்டை திடப்படுத்துவதுதான் யோக பயிற்சிகள். அப்போ நிறைய பயிற்சிகள் செய்ய முடியாட்டா கூட இந்த பயிற்சிகளை காலை மாலை ஒரு 2 நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள். உடல் முழுக்க ஒரு ஆரோக்கியம், ஒரு அமைதி, ஒரு சுறுசுறுப்பு, உற்சாகம் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.